வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2008ஆம் ஆண்டு, அதாவது ஐபிஎல் துவங்கிய வருடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கிட்ட செய்ய துவங்கிய அந்த சாதனையை இப்போ இன்றைய ஆட்டத்திலையும் நம்ம சிஎஸ்கே அணி அதை செய்வாங்களா, அந்த சாதனை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இதுவரைக்கும் ஐபிஎல்ல 22 முறை மோதியிருக்காங்க. அதில் 13 ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணியும், வெறும் 8 ஆட்டங்கள் மட்டுமே கேகேஆர் அணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மீதமுள்ள ஒரு ஆட்டம் நோ ரிசல்ட்ல இருக்கு. இப்படி இருக்க கடந்த 2008ஆம் ஆண்டு நம்ம சிஎஸ்கே அணியும் கேகேஆர் அணியும் மோதிருந்த 2 ஆட்டங்களையுமே நம்ம சிஎஸ்கே அணி தான் வெற்றி பெற்றிருந்தது. அதே போல தான் 2010லையும் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் இடையே நடந்த 2 ஆட்டங்களையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வெற்றி பெற்றிருந்தது. அப்புறம் அதுக்கடுத்ததா 2013லும் இதே போல இவங்க 2 பேர் இடையே நடந்த 2 ஆட்டங்களையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டும்தான் ஜெயிச்சிருந்தது. இப்படி இருக்க இந்த தொடர்ல ஏற்கனவே கேகேஆர் அணி சிஎஸ்கே அணிக்கிட்ட 7 விக்கெட் வித்தியாசத்துல தோத்துருக்கிறதால 2008ல துவங்கின அந்த ரெக்கார்டை தொடர்ந்து 4 முறையா செய்யற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை சிஎஸ்கே அணியால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் இதுவரைக்கும் இந்த ஆண்டு ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அடுத்தபடியா நல்லா விளையாண்டிருக்க ஒரு டீம் அப்படிங்கறதால நிச்சயமா இந்த ஆட்டம் அவ்வளவு சுலபமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கூறப்படுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாயந்தரம் நடக்க இருக்கிற இந்த ஆட்டத்துல நம்ம சிஎஸ்கே அணி கேகேஆர் அணியை தோற்கடிச்சாங்கன்னா மொத்தம் 4 சீசன்கள்ல 2 ஆட்டங்களுமே கேகேஆர் அணியை தோற்கடிச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை சிஎஸ்கே அணிக்கு வந்து சேரும். அதனால இந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சுலபமா இருக்குமா, இல்ல ரொம்பவே கடினமா இருக்குமா, இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.